ஏட்டியலா வெளியே வாங்கட்டி தேங்காய் சுடலாம். எங்கிட்டயே போனீங்க அப்பயே குளிச்சு கிளம்புங்கன்னு. இப்பதான் குளிக்கிறாளுங்க, காலையில இருந்து சொல்லியிருக்கேன். இப்பதான் குளிச்சு கிளம்பிட்டு இருக்காளுங்க. என்னத்த சொல்ல. சத்யா மோனி வெளியே வாங்கட்டி. ஏமா சும்மா எப்ப பார்த்தாலும் அலறிக்கிட்டே இருக்க? என்னம்மா வேணும் உனக்கு? அவ குளிச்சிட்டு இருக்கா, வருவா இரு. சும்மா கத்துவ. மணி 5 தான் ஆகுது, எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? எல்லாரும் ஒன்னதான் பாக்குறாங்க பாரு. ஏட்டி தேங்காய் சுடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீங்க பாட்டு உள்ள உட்காந்து எப்படி சுட்டு முடிக்கிறது? நைட்டு வேற ஃப்ளோர் வேற செய்யணும். ரொம்ப அலும்பு பண்றீங்கடி நீங்க. எம்மா வருவா இருமா, சும்மா அலறிக்கிட்டே இருக்காதம்மா. ஏட்டி இது என்ன ட்ரெஸ் இப்படி போட்டு வந்திருக்க? ஏய் மூத்து போடி, வேலை நம்ம அதை மட்டும் பாரு. ஏன் நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு. எம்மா நல்லா தானே இருக்கு. ஏட்டி இது நான் உனக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் போது எடுத்து கொடுத்தேனே, இன்னுமாடி இந்த ட்ரெஸ் உனக்கு சேருது? அப்ப அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்கு. அதே குட்டை, அதே உடம்பு. தங்கச்சி பாரு எப்படி வளர்ந்துருக்கானு. ஒரே காமெடியா இருக்கு. நல்லா தான் இருக்குதுப்பா. எம்மா எப்ப பார்த்தாலும் அவ கூட வச்சு எனக்கு கம்பேர் பண்ணி பேசுறது எதமா அவ வேலை? அவ வளர்ந்துருக்கானா? அவன் நல்லா தின்னு மாடு மாதிரி வளர்ந்துருக்கா. என்னால அவளால சாப்பிட முடியாது சரியா? சும்மா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காது. உனக்கு இதே வேலை தான். ஏட்டி போட்டி சும்மா சொன்னா சும்மா கோவிச்சுட்டு பாருங்க. நல்லா எதுவும் சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. ஆமா எப்பவுமே என்ன மட்டும் தானே சொல்லுவேன். அவன் எந்த தப்பு சொன்னாலும் என்ன மட்டும் தான் சொல்லுவேன். நான் தானே இந்த வீட்டில் உனக்கு இழிச்சவாச்சு. ஹலோ சரோஜக்கா, பிள்ளையை அனுப்பிச்சுடுங்கக்கா. ஐசுவே நாங்கள் வந்துட்டோங்க. எம்மா யாரம்மா கூப்பிடுற? அன்னைக்கு வந்தாங்களே எங்க ஐஷுக்கா, அவங்களையா கூப்பிடுற? எதுக்குமா அவங்களை கூப்பிடுற? இல்லட்டி அவங்களாம் பாரியில் இருந்தவங்க, பாரியில் அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது இல்ல. அதான் இது பேசிட்டு இருந்தோம். சொன்னாங்க என் பிள்ளைங்களுக்குலாம் இது தெரியாதுக்கா, கொஞ்சம் கூட நின்று பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அப்படியாம்மா சரி சரி. ஐஷு நல்லா படிக்குதுமா. நம்ம என் ஸ்கூல் என் கிளாஸ் தான். என் பக்கத்து பெஞ்சிலே தான் உட்காந்துருப்பா. நானே அவளுக்கு இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் நல்லாவே. முன்னையே சொல்லியிருந்தேன் அவளை கூட்டு வந்திருப்பேன்ல. சரிடி விடு, நல்லா ஃப்ரெண்டா பழகு. பாத்துக்கோ, வெளிய இருந்து வந்த பிள்ளைங்க நம்ம தான் நல்லா பாத்துக்கணும் சரியா? படிக்கிறதுல எல்லாமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணு சரியா? சரி வாங்க, நான் தேங்காவை பத்த வைக்கிறேன். கிட்ட வாங்கிட்டு ஏன்ட்டு அங்க போய் நிக்கிறீங்க? கிட்ட வாங்க, வந்து புடிங்க. எம்மா வேணாம்மா, கிட்ட வந்தா அனலா அடிக்கும். நான் கிட்டலாம் வரல, தூரத்துல இருந்து பார்க்க அப்படியே குச்சி போடு, அப்படியே தான் வெந்துட்டு இருக்கும்ல. எம்மா போன டைம் செஞ்ச மாதிரி இனிப்பு கம்மியாலாம் போடல, அதிகமா போட சொன்னல. போன டைம் சுத்தமா இனிப்பு இல்ல, வெறும் தேங்காய் திங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் வந்து இனிப்பு அவ்வளோ நிறைய போட்டிருக்கல. போன டைம் மாதிரி தான் போட்டிருக்கியா? போன டைம் மாதிரி போட்டுருந்தேன் நான் சாப்பிடவே மாட்டேன் தெரிஞ்சுக்கோ. ஏட்டி நிறைய தண்டி போட்டிருக்கேன், நல்லா தான் இருக்கும், சாப்பிடுங்க. சும்மா எது பார்த்தாலும் குறை தண்டி சொல்லுவீங்க. குறை தவிர வேற ஏதாவது சொல்றீங்களாட்டி? எப்ப பார்த்தாலும் குறை 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 மட்டும்தான். சாப்பாடு செஞ்சு கொடுத்தா குறை, தோசை சுட்டு கொடுத்தா குறை, என்னதான் குறை சொல்லணுமோ அவ்வளோ குறை சொல்லுவீங்க டி. ஹாய் ஆண்டி, கூப்பிட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க ஆண்டி. ஆமாம்க்கா நான் தான் கூப்பிட்டேன். இதை தேங்காய் சொல்றதுனா என்னன்னு கேட்டியாமே, அதான் சரி பாருன்னு சொல்றதுக்கு தான் மக்கா கூப்பிட்டே. வா இங்க வந்து இன்னும் பாரு. ஏன் ஐஷு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டே நீ? வா நம்ம சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம். இன்னும் இல்லை சத்யா, இனிமேல் தான் நான் செய்யணும். சரி நான் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்வோம் ஹோம்ஒர்க். சரி சரி ஐஷு வா நம்ம தேங்காய் சுடுவோம். தேங்காய் சுடுறதுனா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னியாமே, அதான் எங்க அம்மா உங்களை வர சொன்னாங்க. வா நம்ம தேங்காய் சுடுவோம். ஏட்டி உன் செட்டுக்குலாம் புது ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சு. ஆனா என் செட்டுக்கு யாருமே இல்லடி ஃப்ரெண்டு. நீ பாரு ஜாலியா பேசுற. என் ஃப்ரெண்டுமார்கள்லாம் அங்க தள்ளி தள்ளி இருக்காளுங்க, அங்கே நானும் போகவும் முடியாது. பரவாயில்ல சத்யா, உனக்கு கிடைச்ச வாழ்க்கை. ஏட்டி பொறாம பிடிக்காத சரியா? இப்போ இவ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கா. எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்கடி. இவதான் உண்மையா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கா, தெரியுமா உனக்கு? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏன் தள்ளி போடி, அவளை விட்ரி. எக்கா நீங்க இந்தாண்ட வாங்க, நான் தாண்ட போய் நிக்கிறேன். ஏ மக்கா கிட்ட வந்து பாருவா. தேங்காய் சுடுறதுனா என்னன்னு? தேங்காய் சுடுறதுனா என்ன தெரியுமா? ஆடி 1 அன்னைக்கு தேங்காய் சுடுவாங்க மக்கா. இது தமிழ்நாட்டோட பாரம்பரியம். இது இப்படிதான் செய்வாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கவங்களா இது செய்வாங்க மக்கா. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஓ சரி ஆண்டி, நாங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். பட் இது எங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல ஆண்டி, நல்லா இருக்கு. இந்த தேங்காய்க்குள்ள என்னென்ன ஆண்டி போடுவீங்க? அது ஒன்றும் இல்லை கண்ணே. என்னென்ன போடுவோம்னா அவளு, வெள்ளை எள்ளு, வெல்லம், அப்புறம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேங்காய் தண்ணி நல்லா ஊற்றி தேங்காயில் ஃபுல்லாக உள்ளே போட்டு குத்தி 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 அதுக்கப்புறம் குச்சி வச்சு சொருவி தான் இப்படி அத்தை பற்ற வச்சிருக்கோம் பார்த்தியா? அந்த மாதிரி பற்ற வச்சு 1 மணி நேரம் விட்டா நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு உடச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக. சரிங்க ஆண்டி, எனக்கு ஒன்று தரீங்களா ஆண்டி? நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். ஏ மக்கா என்ன மக்கா இப்படி கேட்குற? உனக்கு இல்லாமையா? மொதல் உனக்கு தான். ஏன்னா நீ தான் சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னால அதனால உனக்கு தான். அம்மா நான் கொஞ்ச நேரம் உள்ளே போய் உட்காரம்மா, ரொம்ப வேக்காடாக இருக்குது. இந்த நெருப்பு வேவுதுமா. சரி டீ போங்க, இன்னொரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நான் எடுத்துகிட்டு வரேன். ஐஷு வா உள்ள போலாம். உள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஏட்டி வாட்டி உள்ள போலாம். சி இந்த அக்கா நமக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில சுட்டு இருக்காங்க. இந்த அக்காவை நம்பவே கூடாது. யாரு பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது? சின்ன பொண்ணு எப்போ வந்து? சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு வாயை பழந்துட்டு உட்காந்துருக்க? எக்கா நீங்க என்கிட்ட பேசாதீங்க சரிங்களா அக்கா? நான் காலையிலே வந்தேன் அக்கா தேங்காய் சுடும் போது கூப்பிடுங்கன்னு. ஒரு ஃபோன் கூட அடிக்கல அக்கா. நீங்க அப்படி மாறிட்டீங்கல்ல இப்பெல்லாம். இனிமே என்கிட்ட பேசாதீங்க அக்கா, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். சின்ன பொண்ணு அப்பெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு, தேங்காய் சுடும்போது வேகும், அதனாலதான் சரி அனல் அடிக்குமே சுட்டுட்டு உனக்கு ஃபோன் நல்லா வந்து சாப்பிடறதுக்கு கூப்பிடலான்னு இருந்தேன். ஏன் சின்ன பொண்ணு இப்பெல்லாம் பேசுறேன்? என்ன பார்த்தா அப்படியே சின்ன பொண்ணு இருக்கு. என்ன செஞ்சாலும் நான் உனக்கு தானே சின்ன பொண்ணு தருவேன். அதானே பார்த்தேன். ராணி அக்கா என்ன மறந்துட்டாங்களோ என்னமோன்னு பயந்துட்டாக்கா கொஞ்ச நேரத்துல. தெரியும் பரவாயில்ல, நீங்க நல்ல மனசுதான், நல்லதோட தான் நினைச்சிருக்கீங்க. நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. நீ போய் உள்ள உட்காரு. சத்யா மோனி இந்த பக்கத்து வீட்டுக்கார போற ஐஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உட்காந்துருக்காங்க. நீ போய் உட்காரு. அவ்வளவுதான் வெந்துருச்சு. நான் உடச்சு எல்லாம் உள்ள கொண்டு வர போங்க. ஓ அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா, நான் உள்ள போறேன், நீங்களும் வாங்க சரிங்களா? ஏக்கா அந்த 4 முடி பாத்தீங்களா? 4 முடியும் ஆளக்கானோ, இந்த உமாவா யாருமே ஆளக்கானோ. தெரியல சின்ன பொண்ணு. காலைல வசந்தி வந்தா, அவ்வளவுதான். வந்துட்டு சும்மா பேசிட்டு போனா, நீ அந்த வேலையை செய்யலக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறம் அவ வரவே இல்லை சின்ன பொண்ணு. சரி சரிக்கா, நான் உள்ள போறேன், வாங்க நீங்களும். ஏ மக்கா நாங்களா தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு. நீங்களா தேங்காய் சுட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க மக்கா. யார் யாரெல்லாம் தேங்காய் சுட்டீங்கன்னு பாப்போம். ஏன் சத்யா அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டே? உனக்கு அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஏன் மாத்திட்டே? இல்லாட்டி ஐஷு அது போட்டா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது. நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சின்ன பிள்ளை மாதிரி தான் தெரியுது. எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி தான் பெரியவர் எல்லாரும் சொல்றாங்க. என்ன பண்றது? இதை வளர்றதுக்கு ஐடியா தான் சொல்ல ஐஷு.
எனக்கு தெரியாதா? வளரத்துக்குலாம் 18 வயசோட முடிஞ்சிரு சத்யா. அதுக்கு மேல நம்மளால வர முடியாது. கம்ப்ளைண்ட் வேணா குடி, பாப்போம் வளருதா இல்லையான்னு. ஏட்டி ஏன்டி நீயே என்ன கிண்டல் பண்ற? போட்டி சின்ன பொண்ணத்தே வாங்க வந்து உட்காருங்க. வரமுக்கா. ஐஷு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து 2 நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. சத்யா உங்க அம்மா இன்னுமா வரல? தேங்காய் உடச்சி எடுத்துட்டு வரேன்னாங்க. நான் வந்தே 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. சரி இந்த உமா வீட்ல போய் பேசிட்டு வருவோம். போய் பேசிட்டு வந்தா இன்னும் உங்க அம்மா காணோம். சரி தேங்காய் குடிச்சு நல்லா சாப்பிடலான்னு பார்த்தா ஏட்டி சின்ன பொண்ணே இந்தாட்டி தேங்காய். தேங்காய்ங்க 3 பேர் உட்காந்து இதை சாப்பிடுங்க. சாரிக்கா. சரி சும்மா இப்போ பேசலாம் தான் பேசி பார்த்தேன். நானும் உமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க இன்னும் ஆளு காணமேன்னு தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கேக்கா. நல்லா டேஸ்டா இருக்கு. அக்கா எனக்கு 2 டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வைங்கக்கா. நான் போகும்போது எடுத்துட்டு போறேன். சரி மக்கா, உனக்கு இல்லாமையா? உனக்கு தான் எல்லாமே எடுத்துட்டு போ. ஐஷு உனக்குள்ள டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீ எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுமா, சரியா? சரிங்க ஆண்டி, நான் போகும்போது கொண்டு போறேன். எம்மா அவளுக்கு கொடுத்தியா இல்லையா? கொடுத்தடி. அவ பெட்ரூம்ல உட்காந்து ஒரு வெட்டிட்டு இருக்கா போனை பார்த்துக்கிட்டு. எக்கா வாங்கக்கா, மரத்தடிக்கு போவோம். எல்லாரும் வாங்கக்கா. சரி சின்ன பொண்ணு போவோம். சத்யா போகும்போது அடுக்கலையில் இருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஐஷுட்ட கொடுத்துரு. மறந்துடாத, சரியா? மக்கா நீ எடுத்துட்டு போயிடு, மறந்துடாத. அவ குடுக்கலனாலும் கேட்டு போ. இது நம்ம வீடு தான், சரியா? உனக்கு என்ன வேணாலும் நீ எடுத்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வரேன் மக்கா, சரியா? சரிங்க ஆண்டி, நான் எடுத்துட்டு போறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. இல்ல என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நானும் வந்ததுல இருந்து பார்க்க வேலையை விட்டு ஒரு மாதிரி தான் இருக்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லா தான் நடக்குமா இல்லையான்னு பாக்குறேன். என்னம்மாக்கா யோசிக்கிற? அம்மைக்கிட்டே சொன்னீங்கன்னா அம்மையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவால உனக்கு. இல்லம்மா, என் கம்பெனில எனக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க. இதே வீட்டுல எத்தனை நாள் தான் இருக்கிறது? ஒரு வீடு பார்க்கலாமான்னு யோசிக்கிறேம்மா. மழை வந்தா வீடு ஃபுல்லா ஒழுகுது. அதாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மளும் இப்படியே எப்படிமா இருக்கிறது? இந்த மாசம் எனக்கு போனஸ் கொடுத்தாங்கம்மா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஒரு லோனை போட்டு வீடை வாங்குவோம்மா. ஏற்கனவே கொஞ்சம் சிறுக சேர்த்து வச்சு ஒரு 5 லட்சம் பக்கமா சேர்த்து வச்சிருக்கேன். அது உனக்கு தெரியாது. ஒரு கட்டின வீடு இருக்குமா, ஒரு 10 லட்ச ரூபா சொல்றாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கம்மா என்ன பண்ணலான்னு. ஆமாடா முத்துக்குமாரே, நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு வீடு போடலாம். ஏன்னா இப்பயே உனக்கு வயசு 25 ஆக போகுது. உனக்கு ஒரு கல்யாணம் வேற எடுக்கணும். ஒரு வீடு போடலாம். நானும் அதான்டா யோசிச்சுட்டு இருந்தேன். மா கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசுமா. சும்மா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் சொல்லுவாதுமா. முதல்ல ஒரு வீடு வாங்கணுமா. பூமாரி பாரு பாவம், இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் கீழே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. நான் அன்னைக்கு கூட பார்த்த மழை வருது, அவ மேலேயே ஒழுகுது, பக்கத்துல குண்டா வச்சு படுத்துட்டு இருக்கா. அவ எனக்கு தங்கச்சியா பிறந்த பாவம் தானமா அவளுக்கு. இல்ல அண்ணா இப்பெல்லாம் சொல்லாதல, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லல. அது இல்ல பூமாரி, நீ எப்படி சொன்னாலும் எனக்கு மனசு உறுத்திட்டு தான் இருக்கு. முதல்ல நான் ஒரு வீடை பார்க்கணும்மா. நீ வீடு ஏதாவது இருந்தா பாருமா. எத்தனை நாளைக்குமா இந்த குடிசை வீட்லயே நம்மளும் இருக்கிறது? நம்மளும் கொஞ்சம் வசதியா வாழணும்ல. இப்ப எனக்கு போனஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இப்ப கொஞ்சம் நல்ல சம்பளம் தான் வருது. வீட்டுக்கு போக மீதி என் கையில ஒரு 40,000 நிக்குமா. ஏதாவது லோன் இருந்தா பாருமா. ஆமாமாக்கா, நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இல்ல முத்துக்குமாரு, நீ கவலைப்படாதல. நம்மளும் பெரிய நிலைமைக்கு வருவோம். நம்ம நிலைமையும் இப்படியே இருக்காதுல்ல. அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கடைசியா இந்த நிலைமைக்கு தால தள்ளுறாரு அவரு. எம்மா நீ ஏமா அழுகுற? நம்ம பேசாமே இருந்திருக்கலாம் மாட்டுக்கு இதை பத்தி. அழாதம்மா, நம்மளும் நல்ல நிலைமைக்கு வருவோம். நீ கவலைப்படாது. இப்பதான் என் கம்பெனில கொஞ்சம் போனஸ் போட்டுருக்காங்க. கூடி சீக்கிரம் வீடு கட்டி நல்லா பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்றோம்மா. நீ எந்த கவலையும் படாதம்மா. நான் இருக்கம்மா உனக்கு எப்பவுமே. சரில, நான் அழமாட்டேன். நீயும் பூ மாதிரி எனக்கு எப்பவுமே இருப்பீங்கல்ல. உங்க அப்பாவும் பாரு, பாவம் காட்டுலயும் மேட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு 200 ரூபா சம்பளத்துக்காக போயிட்டு இருக்காரு. அவளும் ஒரு நல்ல வேலைக்கு போனா இந்த நிலைமையெல்லாம் நமக்கு வருமால. நீ மட்டும் தானே இப்ப நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்க. அம்மையை பாரு, டெய்லி பால் பீசி மாடு ஆடுன்னு சொல்லி மேய்ச்சிக்கிட்டு திரியிறேன். பூ மாதிரி இப்ப படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப எந்த வேலையும் இல்லை. நம்ம மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டம் இருக்கோ தெரியல. எம்மா நீ அழாதம்மா, விடுமா பாத்துக்கலாம். என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குமா. ஒரு வீடை பாப்போம்மா. கட்டின வீடாவே பாக்கலாம். சரியா? உனக்கு ஓகேவா சொல்லுமா. அப்பா வந்ததும் கேளுமா. சரி மக்கா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நானும் சிறுக சேர்த்து ஒரு 4 லட்ச ரூபா வச்சிருக்கேன். நீ ஒரு 5 லட்சமா, நான் ஒரு 4 லட்சம், மொத்தம் 9 லட்சம் இருக்குல்ல. நம்ம வாங்கிடலாம் வீடு. கொஞ்சம் நகை இருக்கு, அதெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சு நம்ம வீட்டை வாங்கிடலாம். எம்மா நீ சேர்த்து வச்ச காசுலாம் வேணாம்மா. லோன் போடலாம். நகையெல்லாம் வைக்க வேணாம்மா. அது பூமாரியோட நகை. பூமாரி கல்யாணத்துக்குலாம் தேவைப்படுமா. இல்ல, நான் சேர்த்து வச்ச காசு வேணாம்னா அப்ப நீ சேர்த்து வச்ச காசு எங்களுக்கு வேணாம். நீ தான் அந்த வீட்டை பார்க்கணும்னு அப்படின்னு இல்லைல்ல. எல்லாரும் சேர்ந்து குடும்பமா பாக்குறது தான் வீடு. பூமாரி நகை பூமாரிக்கு இப்பயே கல்யாணம் பண்றோம். அவளை கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் 8-9 வருஷம் ஆகுல. அதுக்குள்ள நம்ம நகை திருப்பிட மாட்டோமா. அதுக்குள்ள நம்ம இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம்ல. ஒரு பிரச்சனை இல்லை, நீ எந்த கவலைப்படாத. நான் சேர்த்து வச்ச 3 லட்சம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்ணிடலாம்ல. என்ன வீட்டுக்குள்ள மாநாடு நடக்குது போல? என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாம்? வந்துட்டீங்களாங்க? உட்காருங்க, காப்பி போட்டு தரேன். அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். முத்துமாரி ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, வேற எதுவும் இல்லை. ஆமா லட்சுமி, நானே சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கேன். இந்த வேலைக்கு போன காசெல்லாம். சரி ஒரு வீடு வாங்கிடுவோம். பார்க்க சொல்லு அவனை. என்னங்க சொல்றீங்க? எனக்கு தெரியாம 3 லட்சம் சேர்த்து வச்சிருக்கீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. பரவாயில்லையே, நான் ஒரு 3 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க ஒரு 3 லட்சம், முத்துமக்குமார் ஒரு 5 லட்சம் சேர்த்து வச்சிருக்கானாங்க. அவனுக்கு வேற இப்ப கம்பெனில போனஸ் வேற கொடுத்துட்டானா. அப்ப நம்ம வீடு வாங்கலாங்க. இப்ப அவங்க நம்ம கூட இருந்துக்கலாம். ஆனா பூமாரியை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மழையிலயும் வெயிலையும் இந்த வீடு ஹீட்டா இருக்கிறது அவ படிக்கிறதுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுதுங்க. எம்மா எல்லாம் எனக்கே பார்க்காதீங்கம்மா. நீங்களும் உங்க செலவு
பூமாரி கொஞ்ச நேரம் கம்மன் இரு பூமாரி. அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்களே, நீ நடுவுல பேசாத. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பாத்துக்கலாம். நம்மளும் நீ எத்தனை வருஷத்துக்கு பூமாரி இதே வீட்டுல இருக்க முடியும் சொல்லு? நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகும், உனக்கு ஒரு கல்யாணம் ஆகும். அப்போ அவங்க எல்லாம் எங்க வந்து தங்குவாங்க பூமாரி? இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம், அதுலதான் நம்ம 4 பேரும் தூங்குறோம். மழை வெயில் எல்லாமே அதுலதான் வருது. நீ எதுவும் பேசாத பூமாரி, கம்மன் இரு. சரில அண்ணே, நல்ல விஷயமா பேசுறீங்க, நான் ஏன் தடுக்கிறேன், நீங்களே பேசுங்கண்ணே. இல்ல முத்துக்குமாரே, உங்க ஃப்ரெண்டு மார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வை, பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கா, கட்டின வீடா பாத்துக்கலாட. நம்ம நிலம் வாங்கி கட்டினா அதெல்லாம் 40 லட்சத்துக்கு மேல தாண்டிடும். அந்த அளவுக்குலாம் நம்ம கிட்ட பைசா இல்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் மாடி வீடா பார்த்து ஒரு 20 லட்சத்துக்குள்ள பார்த்து முடிக்கிற மாதிரி பண்ணல. இப்ப ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் போடலாம். அப்படிலாம் பூமாரி நகையெல்லாம் வச்சுக்கலாம்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீ பேசு, நானும் 4-5 பேத்துக்கிட்ட சொல்லி வைக்கிறேன். சரிம்மா, நான் ஆல்ரெடி ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிதான் வச்சிருக்கேன். அவனுங்க பார்த்தா சொல்லுவாங்க. சரியா, நீயே ராணியத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுமா. சொல்லலாம் அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ல, நான் சொல்லிக்கிறேன். சரி எல்லாம் உட்காருங்க, நான் தேங்காய் சுட்டேன், தேங்காய் எடுத்துட்டு வரேன், எல்லாம் உட்காந்து சேர்ந்து சாப்பிடலாம். லட்சுமி, நான் போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வரேன். எம்மா, நான் உள்ள போய் படிக்கிறேம்மா, எனக்கு படிக்க நிறைய இருக்கு. நீ எனக்கு அங்க எடுத்துருவாம்மா, நான் வந்து சாப்பிட்றேன். சரி மக்கா, நீ உள்ள போய் படி, நான் வரேன். இல்ல, உன் கழுத்து ரொம்ப மொட்டையா இருக்குல்ல, ஒரு செயின் தராது போட்டுக்கல, ரொம்ப மொட்டையா இருக்கு. எம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு செயின் போடவே பிடிக்காது. சும்மா கழுத்து அறுத்துக்கிட்டே இருக்கும். நீ போய் தேங்காய் எடுத்துட்டு வா. ஏ மக்கா, எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க மக்கா, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஒரு சப்ஸ்கிரைப் தானே, பண்ணிட்டு போங்களேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.